शराब घोटाला। पिछले 2 साल से ये शब्द आपने कई बार सुना होगा। 2 साल से बीजेपी की सारी एजेंसीज कई रेड मार चुकी हैं, कई लोगों को गिरफ्तार कर चुकी हैं, लेकिन अभी तक एक भी पैसे का हेरफेर कहीं नहीं मिला, कहीं से एक भी पैसा नहीं मिला। अगर भ्रष्टाचार वाकई हुआ है तो इतने करोड़ों रुपए गए कहाँ? क्या सारा पैसा हवा में गायब हो गया? सच्चाई ये है कि किसी तरह का कोई भ्रष्टाचार हुआ ही नहीं। अगर होता तो पैसा भी मिलता। ऐसे फर्जी केस में आम आदमी पार्टी के कई नेताओं को इन्होंने अभी तक जेल में रखा हुआ है। किसी के भी खिलाफ कोई सबूत नहीं है, कुछ साबित नहीं हो रहा, खुलेआम गुंडागर्दी चल रही है, किसी को भी पकड़ के जेल में डाल दो। अब बीजेपी मुझे गिरफ्तार करना चाहती है। मेरी सबसे बड़ी संपत्ति, मेरी सबसे बड़ी ताकत मेरी ईमानदारी है। झूठे आरोप लगा के, फर्जी समन भेज के ये मुझे बदनाम करना चाहते हैं, मेरी ईमानदारी पे चोट करना चाहते हैं। इन्होंने मुझे समन भेजे हैं। मेरे वकीलों ने मुझे बताया कि ये समन गैर कानूनी है। क्यों गैर कानूनी है? ये मैंने इनको विस्तार से लिख के भेजा है। मैंने बताया है कि उनके समन कैसे गैर कानूनी है, लेकिन उन्होंने मेरी एक भी बात का जवाब नहीं दिया। इसका मतलब उनके पास मेरी बातों का जवाब नहीं है। इसका मतलब वे भी मानते हैं कि उनका नोटिस गैर कानूनी है। क्या मुझे एक गैर कानूनी समन का पालन करना चाहिए? अगर कानूनी रूप से सही समन आएगा तो मैं पूरा सहयोग करूंगा। बीजेपी का मकसद जांच करना तो है ही नहीं। इनका मकसद तो लोकसभा चुनाव में मुझे प्रचार करने से रोकना है। ठीक लोकसभा चुनाव के पहले इन्होंने मुझे समन भेजा है। क्यों? इस जांच को चलते 2 साल हो गए। अभी ठीक लोकसभा चुनाव के पहले मुझे क्यों बुलाया जा रहा है? पहले क्यों नहीं बुलाया? सीबीआई ने मेरे को 8 महीने पहले बुलाया था। मैं सीबीआई में गया था, उनके सारे जवाब भी दिए थे। लेकिन अब ये लोग ठीक लोकसभा चुनाव के 2 महीने पहले मुझे बुला रहे हैं। तो बीजेपी का मकसद कोई पूछताछ करना थोड़ी है। इनका मकसद है पूछताछ के बहाने केजरीवाल को बुला लो और उसे गिरफ्तार कर लो, ताकि मैं लोकसभा चुनाव में प्रचार ना कर पाऊं। आज बीजेपी भ्रष्टाचारियों को नहीं पकड़ रही, बल्कि खुलेआम ईडी और सीबीआई का इस्तेमाल करके दूसरी पार्टियों के नेताओं को तोड़ के बीजेपी में शामिल करवाने का काम किया जा रहा है। மதுபான கொள்கை விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ இந்த சந்திப்பினுடைய விரிவான விவரங்கள் என்ன? நேற்று இரவு முதல் ஒரு பரபரப்பு இருந்தது. அதாவது ஆம் ஆத்மியினர் தங்களது கட்சி தலைவர் மற்றும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஆம் ஆத்மியினர் தெரிவித்து வந்தனர். அதைத் தொடர்ந்து காலையில் நாம் பார்த்தோம், காலை முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு வெளியே ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். அதே போல அவர் செல்லும் அந்த சாலை வழியிலும் அந்த போக்குவரத்தானது கடுமையாக கட்டுப்பாட்டுகள் உள்ளாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மியினர் அமலாக்கத்துறையினர் தங்களது கட்சி தலைவர் மற்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக தொடர்ந்து கூறி வந்திருந்தனர். அதே போல தனக்கு வழங்கப்பட்ட அந்த 3வது சம்மனுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுவார் என்று எண்ணப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் அந்த புது மதுபான கொள்கையில் எந்த விதமான ஒரு கரப்ஷனும் இல்லை, எந்த விதமான கரப்ஷனும் இல்லை. அதே போல பாஜகவினர் தன்னை கைது செய்ய துடிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தனது நேர்மைதான் தனது மிகப்பெரிய சொத்து, ஆனால் அதற்கு கலகம் விளைவிக்கவே தற்போது அமலாக்கத்துறையினரும் பிஜேபியினரும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக தனது வழக்கறிஞர்கள் தனக்கு அனுப்பப்பட்ட இந்த அமலாக்கத்துறையின் இந்த சம்மனானது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 3 முறை தனக்கு அமலாக்கத்துறையினர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் வழங்கியுள்ளனர். அந்த 3 முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் இதைத்தான் தெரிவித்து வருகிறார். அதாவது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்மனானது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறிய அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இன்றும் தான் வெளியிட்டுள்ள அந்த காணொலியில் அவர் இதைத்தான் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாஜக தனது முக்கிய திட்டமாக வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் எங்கும்
பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, அதை உறுதி செய்வதற்காகவே தற்போது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தன்னை விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்ய முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது இன்னும் ஒரு 3 நாள் குஜராத்திற்கு ஒரு 3 நாள் சுற்றுப்பயணத்தையும் திட்டமிட்டிருக்கிறார் என்று தகவல் தெரிவிக்கின்றனர். அவர் இன்றோ இல்லது நாளையோ குஜராத்திற்கும் கிளம்பி செல்வார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறையினர் 4வது சம்மனையும் தற்போது வழங்குவதற்காக திட்டம் இட்டு வருவதாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி முகிலன், விவரங்களை வழங்கியமைக்காக.